ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐயா கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் அடியன் சக்தி சோமையா அவர்களும் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். சித்திரை மாதம், அதாவது சோபகிருது வருஷம் சித்திரை மாதம், இந்த கிரக நிலவரங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். அதில் மாத பலன்கள் நாங்கள் சொல்கிறது சூரியன், புதன், சுக்கிரன், இந்த செவ்வாய், இந்த கிரகங்களை வச்சுட்டு தான் நாங்கள் சந்திரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாதத்துக்குள்ளே மாறக்கூடிய கிரகங்கள். அந்த மாத கிரகங்களை வச்சுக்கிட்டு தான் மாத பலன்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மேஷத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார், அங்கேயே மேஷத்திலேயே புதனும் இருக்கிறார், மேஷத்திலே ராகுவும் இருக்கார். சுக்கிரன் ஆட்சி பெற்று போய் ரிஷபத்தில் இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார், துலாத்தில் கேது இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருக்கார், மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த கிரகங்கள் இருந்தாலும் இதில் சித்திரை மாதம் 9ஆம் தேதிக்கு 22/4/2023 சனிக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கின்றார். அதாவது குரு அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பெயர்ச்சியும் நடக்கிறதுக்கு இருக்கிறது இந்த மாதத்தில். அதேமாதிரி சித்திரை மாதம் 20ஆம் தேதி 3/5/2022 ரிஷபத்தில் இருந்து சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அதேமாதிரி சித்திரை 29ஆம் தேதிக்கு ஆங்கிலத்துக்கு 12/5/2023 அன்னைக்கு கடகத்துக்கு செவ்வாய் வந்துடுறார். அதாவது மிதனத்தில் இருக்கிற செவ்வாய் கடகத்துக்கு வந்துடுறார். இப்போது இது கிரகங்கள் சஞ்சரிக்கிற நிலையை பற்றி, இந்த மாதம் சஞ்சரிக்கிற நிலையை பற்றி சொன்னேன். இப்போ ஐயா அவர்கள் சித்திரை மாதத்துக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குங்கிறத பற்றி சொல்லுவாங்க. இப்போ சித்திரை மாதம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் நம்மளுடைய தமிழர்கள் மூதாதையர்களை பார்த்தீர்களேனால் அவர்கள் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, சூரியன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகவும், சந்திரன் சூரியனோட சேர்ந்து அமாவாசையோ பௌர்ணமி யோகத்தையோ, அதாவது 0 டிகிரிலையோ இல்லை 180 டிகிரிலையோ வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய மாதங்கள். அதாவது பார்த்தீங்களேன்னா நம்ம சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மாறக்கூடிய மாதத்தை எடுத்து செய்கிறோம். என்னென்னா, சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறத சித்திரை மாதம் அப்படின்னு கொண்டாடுறோம். நம்மளுக்கு பார்த்தீங்களேனால் தமிழ், பஞ்சாப் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க நம்மளுடைய மூதாதையர்கள் இதை வச்சு சௌரமானம் அப்படின்னு வச்சு சூரியன் போகக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே சந்திரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகம் வந்ததுக்கு அடுத்த நாள், அதாவது பிரதமையில் மாதம் பிறகுறது. இது யார் யாருக்குன்னு பார்த்துடையானால் கர்நாடகா, அதை தவிர ஆந்திரா, இவாளெல்லாம் பார்த்துடையானால் சூரியனும் சந்திரனும் பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிரதம வரும். அந்த பிரதமையே அவள் மாத பிறப்புன்னு வச்சு அவள் வருஷத்தையும் 12 மாதம் முடிஞ்சதுனால பங்குனியிலேருந்து சைத்திர மாதம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அது எப்படி சைத்திர மாதம்னு பேர் வருது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பௌர்ணமியினுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த மாதத்தை டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு முக்கியமான வித்தியாசமாக நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சூரியன் போகக்கூடிய மாதத்தை வச்சு நம்ம சித்திரை மாதத்தை பார்க்குறோம். இது என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மொத்த சித்திரை மாதமுமே மிகப்பெரிய விசேஷமான நாட்கள். ஏன்னா சித்ரா பௌர்ணமி வருது, அக்ஷய திருதியை வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஆதிரை நட்சத்திரம், ராமானுஜ ஜெயந்தி அப்படின்னு ராமானுஜர் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்தவர். அவருடைய அவதார தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை மாதத்தில் வருது. சித்திரை மாதம் ஆதிரை நட்சத்திரத்தில் வருது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி 19ஆம் தேதி வருது. சித்ரா மாதம் பௌர்ணமி, அதாவது பௌர்ணமி யோகம்ன்றது மிகப்பெரிய யோகம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த மேஷ ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் 5ஆம் அதிபதின்றதுனால சிம்மத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு விசேஷம். சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்று அந்த நேரத்தில் பௌர்ணமி வர்றதுனால சித்ரா பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம்.
இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் எல்லா விதமான சுப விஷயங்களும் நடக்கிறது, எப்போவுமே இது பண்ணுறது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து பார்த்தேன்னா ஒரு முக்கியமான தினம் அப்படின்னா அக்ஷய திருத்தியை, மூன்றாவது நாள். அதாவது திருத்தியை அப்படின்றது மூன்றாவது நாள், அது வந்து அமாவாசைக்கு அடுத்து, சித்திரை அமாவாசைக்கு அடுத்த மூன்றாவது நாள் வந்து அக்ஷய திருத்தியை வருது. இந்த அக்ஷய திருத்தியை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பத்ரிநாராயணர் கோவில் அன்றைக்கி தான் வந்து இந்த கேதார்நாத் பத்ரிநாத்தில் வந்து கோவில் அன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மிகப்பெரிய விசேஷம். அக்ஷய திருத்தியை அன்னைக்கு பார்த்தீர்களேனால் எந்த ஒரு பொருள் வாங்கினீங்கனாலும் அது வந்து சுபிட்சமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மூன்றாம் நாள் அப்படின்றதுனால குரு பகவானுக்கு உகந்தது, மூன்றாம் எண் குரு பகவானுக்கு உண்டானது. அது தவிர குரு பகவானுக்கு உண்டான உலோகம்னு சொல்லக்கூடியது தங்கம். அதனால் தங்கம் வாங்கி கொள்றதுனால அன்னைக்கு வாங்கினீங்களேயானால் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய விசேஷமாக கருதப்படுறது. அதனால் அக்ஷய திருதியை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் பிறந்த நாள். சித்திரகுப்தன் யார் அப்படின்னா யமதர்மராஜனுக்கு நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சித்ரா பௌர்ணமியில் பிறந்தவர். அதனால் வந்து அவர் வந்து எல்லா விதமான சரி தப்பு, அது கூட சரிக்கு உண்டான நல்லதுக்கு நல்ல பலன்களையும், தவறுக்கு உண்டான தவறான பலன்களுக்கு தவறான விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது உங்களுடைய ஜென்மம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஜென்மத்துக்கு என்னென்னலாம் வந்து ப்ளஸ் மைனஸ்னு போட்டு அவர் வந்து இது கொடுத்துருவார். அந்த மாதிரியான அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவர் பிறந்ததாக அவர் வந்து இது பண்ணதாக கணக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கிறது, கள்ளழகர் வந்து இது பண்ணுறது, ஆற்றுல இறங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷமான காலகட்டம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த சித்திர மாதத்தில் பார்த்தேன்னா கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா களத்திர தோஷம் அப்படின்னு, இது எப்படி ஜோசியத்துக்கு இதுவாகும்னா களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷம் இருக்கிறவா இந்த கல்யாணத்தில் கலந்துண்டாலும், இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வந்தாலும் அவளுக்கு களத்திர தோஷம் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர களத்திர தோஷத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகும் அப்படின்றதையும் வந்து ஜோதிஷத்தில் சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ராமானுஜர் ஜெயந்தி 25/4/2023 அது வந்து ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவர்கள் சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சரித்திரம் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பெரிய மாற்றங்களை செய்து கொடுத்த மகானவர். அப்படிப்பட்ட ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது. பக்கத்தில் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் தான் வந்து அவதரித்ததாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தார். வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர்கள். அதனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது. இப்போது நம்ம சித்திரை மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டமம் வருது, யார் யாருக்கு சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் செய்யணும், இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்தில் இன்னும் ஒரு பெரிய விசேஷமான தினம் என்ன அப்படின்னா வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தேன்னா வாஸ்து புருஷன் கண் திறக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அன்றைக்கி தான் வந்து ஒரு அடிக்கல் நாட்டுறது, கடகால் தோன்றது, அதுக்கப்புறம் வந்து வீடு இதுக்கெல்லாம் வந்து புதுசாக வந்து கட்டுறதுக்கு வந்து அன்றைக்கி தான் வந்து கொத்தனார் மேஸ்திரிலாம் வந்து ஒரு கல் போட்டு அதை வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் பண்ணுவாங்க. இந்த வாஸ்து கண் விழிக்கும் நாள், வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 10ஆம் தேதி. அதாவது 10ஆம் தேதி சித்திரை மாதம்னா ஏப்ரல் 23 வரும். கார்த்தால ஒரு 5.5 நாழிகை கழித்து அவர் கண் திறக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம். 5.5 நாழிகை கழிச்சு அப்படின்னு பார்த்தேன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.25 மணி நேரம் கழித்து, கார்த்தால சூரிய உதயம் 6 மணிக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா 8.25 மணிக்கு மேலே ஒரு 90 நிமிஷம், அதாவது 9:45 மணி வரலும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வந்து அதாவது இந்த புது வீடு மனை புகுதல், அது தவிர வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது, புதுசாக இடம் வாங்கிறது, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். சரி, அதுலேயும் வந்து அந்த 90 நிமிஷத்தையும் வந்து 5ஆக பிரிச்சிருக்காங்க. 18 நிமிஷமாக 5 18 நிமிஷமாக பிரிச்சிருக்காங்க.
அதில் பார்த்தீர்களே ஆனால் முதல் 18 நிமிஷத்தில் அந்த வாஸ்து புருஷன் எழுந்து அவருடைய காலை கடனை முடிச்சுட்டு வர்றதும், 2வது 18 நிமிஷத்தில் அவர் குளிச்சுட்டு வர்றதாகவும், 3வது 18 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அவர் வந்து பூஜை செய்வதாகவும், 4வது 18 நிமிஷத்தில் வந்து போஜனம் செய்வதாகவும், 5வது 18 நிமிஷத்தில் வந்து அவர் தாம்பூலம் தரிப்பதாகவும் கணக்கு இருக்குது. இதில் பார்த்தீர்களேனால் பூஜை செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் அவர்கிட்ட வந்து நம்ம இந்த நம்மளுடைய பூஜையை ஆரம்பித்து வாஸ்து புருஷனை வேண்டி நல்லபடியாக இந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகணும்னு வேண்டின்னு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னாலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இது வந்து சேரும். அதனால் இந்த சித்திரை மாதத்தில் மிகவும் முக்கியமான தினம் வந்து சித்திரை 10ஆம் தேதி வாஸ்து புருஷன் விழிக்கிறது. இதுக்கு எந்த தோஷமும் கிடையாது, ராகுகாலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, குளிகை கிடையாது, அஷ்டமி நவமி கிடையாது, இது பார்க்க தேவையில்லை, அதாவது கிழமை பார்க்க தேவையில்லை, நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் அது மட்டும்தான் பிரதானமாக இருக்கும். அதனால் எந்த தோஷமும் அற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி அதில் வந்து பலனடையத்துக்கு இந்த சக்தி ஜோதிட குழு பிரார்த்திக்குது. மகர ராசி அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் 1, 2, 3, 4 பாதம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதம் கொண்ட ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் வந்து மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இது காலம் வரைக்கும் சனி, உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்தார். இப்போது அவரே உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியாகிய தனகாரகரும் அவரே. அப்போ அந்த தனகாரகனாகிய சனி பகவான் இப்போ தனஸ்தானத்துக்கே போனதுக்கு சமம். அப்போது சனி பகவான் 7.5 நாட்டு சனியாக இருந்தாலும் இந்த 27 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நற்பலனையே கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது 2ஆம் இடத்துக்கு போனது ரொம்ப அபரிமிதமான செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்குறார். இப்போ நம்ம வந்து மாத கிரகங்களை பற்றி மாத பலன்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். மாத கிரகங்கள் மாத பலன் அப்படிங்கும்போது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்களை வச்சுட்டு சொல்கிறது தான் மாத பலன். நம்ம வருஷ பலன் வந்து உங்களுக்கு மாறினதுனால அதை வந்து சுட்டி காட்டினேன். இப்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவானும், உங்களுடைய ராசிக்கு 6க்கும் 9க்கும் உடைய புதன் பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராகு கிட்டத்தட்ட கடந்த 1 வருஷ காலமாகவே அங்கே தான் இருக்கார், மேஷத்தில் மேடராக இருக்கார். அப்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. 5ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிரன் ஆட்சி பெற்று போய் 5ஆம் இடத்துல இருக்கார். அதாவது ஒரு கேந்திராதிபத்தியம் பெற்றவர் கேந்திரத்திலே திரிகோணாதிபதி திரிகோணத்திலே இருக்கிறதுங்கிறது சிறப்பு. அப்போது இந்த நிலைமையில் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுகஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியன், புதன், அந்த வீட்டுக்குரிய செவ்வாய் பகவானும் புதனும் பரிவர்த்தனை யோகம் இவ்வளவும் இருக்கிற காரணத்தினால இது புதுசாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், புதுசாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பழைய இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை புதுசாக வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகங்கள், பழைய வீடு இருந்தால் அதை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான யோகங்கள், இவ்வளவு நன்மை பெறக்கூடிய காலங்களாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த சித்திரை மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 22/4/2023 அன்னைக்கே உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கே வந்து இவங்க எல்லாரோடையும் சேரப்போகிறாரு. அப்போது இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிற காரணத்தினால செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோட அந்த குரு பகவானும் சேர்ந்ததுக்கு சமமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு மங்கள யோகங்கிற ஒரு யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காரு. ஆக மொத்தத்தில் இந்த செவ்வாய் வந்து அதாவது இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவோடு சேர்ந்திருக்கிற வாய்ப்பு பெற்றதுனால குரு மங்கள யோகங்கிற ஒரு யோகத்தையும் பெறதுனால இப்போ நான் சொன்ன அனைத்தும் இந்த காலகட்டங்களில் செய்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரெண்டாவது வந்து
உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு தனத்தை இந்த காலகட்டத்தில் நிறைய தர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே.எஸ். ஐயங்கார் அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசி அப்படின்றத பொறுத்தவரைக்கும் இப்போ 7.5 சனியின் கடைசி 2 வருஷம் பாத சனி நடக்கிறது. இந்த மாதம் பார்த்தேன்னா சித்திரை மாதம் 4, 6, 8 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிற மாதிரி கணக்கு. 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை, 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்க மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். என்ன கொடுக்கும் அப்படின்னா, வீடு வாகனம் விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விற்க முடியும். இந்த காலகட்டத்தில் நல்ல விலை போகும். 4ஆம் இடத்தின் உண்டான தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய உடல்நிலையிலையும் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். 6ஆம் இடம் ரொம்ப வலுப்பட்டு போகிறதுனால புதுசாக கடன் வாங்கிறது, புதுசாக வேலை மாறுறது, இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்துல பார்த்தீங்களேன்னா செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை ஆகிறதுனாலையும் எதிரிகளே அற்ற நிலையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த எதிரியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்படவே வேணாம். 5ஆம் இடத்துல பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். புத்திரஸ்தானத்திற்கு அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அதனால் என்ன அப்படின்னா, 8ஆம் அதிபதியும் குரு பகவானோட இருக்கிறதுனால மறைந்த பணவரவு, மறைந்த செல்வங்கள், தாயின் மூலியமாக பித்ராஜித்த சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இதெல்லாம் ஒரு ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 8ஆம் அதிபதியும் சேர்ந்து 12ஆம் அதிபதியோடு இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4, 6 பரிவர்த்தனை இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பசங்க. 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 7 சனி வேறு நடக்கிறது. போட்டித் தேர்வில் 150% உங்களுடைய எஃபர்ட் போட்டிங்கன்னா 100% மார்க் வரும். அதனால் போட்டி தேர்வுலலாம் ரொம்ப ஜாகிரதையாக படிங்க. ஏன்னா 7 சனி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை அடைவீங்க. அதில் ஒன்றும் இதுவே இல்லை. கண்டிப்பாக ஒரு ஏற்றமான காலமாகவே இந்த மாதம் இருக்கக்கூடும். இந்த மகர ராசியில் இந்த எண்ணெய் வணிகர்கள், அதாவது ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த டயர், இந்த சைக்கிள், இந்த மோட்டார் சைக்கிள், இந்த மாதிரியான இரும்பு சம்மந்தப்பட்ட ட்ரேடிங் பண்ணுறவங்க, வெல்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் இருக்க போகிறது. புதிய பணம், புதிய வரும். அவளுக்கு என்னென்னா ஆர்டர்ஸ் எல்லாம் புதுசாக வரும். இந்த சிமெண்ட்டு மற்றும் இந்த இரும்பு கம்பி விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதீத முதலீடு தேவையில்லை. வெளியூர், வெளிமாநில சம்பந்தங்கள் நிச்சயமாக வரும். 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டவர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதுசாக ஒரு விஷயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அது நிச்சயமாக, ஏன்னா குரு பகவானோட இருக்கிறதுனாலையும் சனி பகவான் ஆட்சி பெற்ற வீடான மகரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சட்டம், இந்த அட்வொகேட்ஸு, 2ஆம் இடம் சனி பகவான் வேறு இருக்கிறதுனால திரித்து சொல்லக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வக்கீல் தொழில், அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டிங் தொழில், இதெல்லாம் அபிவிருத்தி அடையக்கூடிய சேல்ஸ் தொழில், இதெல்லாம் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த வேலையில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப பெரிய ஏற்றம் வரும். ஏன்னா இந்த சேல்ஸு, மார்க்கெட்டிங், அட்வொகேட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வார்த்தைகளை புரட்டி பேசி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு சேர்க்கணும். அதனால் சில நேரங்களில் புரட்டி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது, 2ஆம் இடத்துல சனி பகவானும் ஆட்சி பெற்று போகிறது. பணவரவு நல்லபடியாக இருக்கும். சுப செலவுகள் இருக்கும். பணவரவு சற்று கம்மியாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால
குடும்பத்தில் வந்து கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு வார்த்தைகள் தகராறு இருக்கும். அதாவது விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிறது வந்து ரொம்பவும் நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எது பேசுனீங்கனாலும் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலை ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதனால் பேசுகிறத கம்மியாக பேசுங்க, பொறுமையாக பேசுங்க, ஜாகிரதையாக பேசுங்க. அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சரியான விஷயத்தை கொண்டு செல்ல பேசுங்க. அது வந்து நல்லது. கோவப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால வேலையில் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை செய்பவர்களிடம் கோபம் அதிகமாக இருக்கும். கீழ்த்தட்டில் இருக்கவங்களுக்கு, அதாவது நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்களோட பிரச்சனைகள் வரக்கூடிய, தகராறு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த சித்திரை மாதம். இருந்தாலும் நீங்கள் மட்டும்தான் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மட்டும்தான் உண்டு. கவலைப்பட வேண்டாம். மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த மாதம், சித்திரை மாதம் மிகப்பெரிய ஏற்றமான மாதம். சரி, இந்த மாதத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியே வந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க புதுசாக. எந்தெந்த நாட்டில் முயற்சிகளை தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விக்கு வந்து இப்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள். இப்போ சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரன் சஞ்சரிக்கிற காலம், 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனோகாரகன். அந்த மனோகாரகன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற பொழுது எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியாது. அப்படியே தவறி எடுத்தாலும் அது தவறுதலாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ரெண்டாவது, புதுசாக தொடங்குகிற செயல்களை செய்ய வேண்டாம்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனது தான். ஆனால் அந்த சந்திராஷ்டம தினங்கள் எப்போ வருது, எப்படி வருது அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. அதில் வந்து சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடியதுன்னு சொன்னால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறது சிம்மம் வீடு. அப்போ அந்த சிம்மம் வீட்டில் வந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரத்தில் ஒரு பாதம். ஆக இந்த 9 பாதம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற நாள் வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறது. இந்த நாட்களில் நம்ம சொல்கிற வேலைகளையெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறதோ இல்லை இந்த தேதியை விட்டுட்டு வேறு தேதிகளாக மாற்றி வச்சுக்கிறதுனாலையோ அவங்களுக்கு நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறதுங்க, எங்களுக்கு கோர்ட்டு கேஸு வாய்தா அதெல்லாம் இந்த தேதியில் தான் வந்திருக்குது, இல்லைன்னா நான் இதெல்லாம் பார்க்காம முன்னாடியே டிக்கெட் வாங்கிட்டேன், இல்லைன்னா எனக்கு இந்த தேதிக்கு தான் டிக்கெட் கிடச்சிது அப்படியெல்லாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கு ஐயா வந்து சில பரிகாரங்கள் நான் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு தேதி என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அதாவது சித்திரை மாதம் 16ஆம் தேதி 1 மணிக்கு மேலே, அதாவது 17, 18 இந்த நாட்களும், அதாவது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 1 மணிக்கு மேலே, 30ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி. ஆக இந்த 2.25 நாள் 2.5 நாள் வருதுன்னு வச்சுக்கிறேன். இந்த 2.25 நாள் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் இந்த காலத்தில் தான் பண்ண வேண்டியது வருது அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன செய்துட்டு செய்யலாம்ங்கிறத நம்முடைய KS ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சந்திரன் மனோகாரகன் அவர் வந்து மறைந்து போய் 8ஆம் இடத்தில் போயிருந்தால் நிச்சயமாக வந்து செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையாது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இந்த மாதிரியான சம்பந்தங்கள் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத சொன்னீங்க. ஒருவேளை அதை ஏற்கனவே புக் பண்ணியிருந்து ஒருவேளை போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சந்திரனுக்கு உண்டான திரவ பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டுட்டு அந்த வேலையை செய்கிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாகவே ஒரு நல்ல ஏற்றமான நல்ல மாதமாக இருக்கக்கூடும். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானை தரிசித்து வர்றதும், கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு தேங்காய் உடைக்கிறதும், அவருக்கு வந்து அருகம்புல் மாலை போட்டுட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் நிச்சயமாக உண்டாக்கும்.
எப்படியும் வந்து உங்களுக்கு சனி பகவான் பாத சனியில் இருக்கிறதுனால தடைகள் வரக்கூடும். அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கும் வந்து எள்விளக்கு போட்டுட்டு வர்றதன் மூலியமாகும். அதை தவிர வந்து தோலினால் செய்த பர்ஸு இல்லைன்னா வந்து ஒரு இந்த பேகு இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகும். இந்த கொடை, கருப்பு கலர் கொடை வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான விஷயத்திலிருந்து தாக்கத்திலிருந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத சொல்லி, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமான சித்திரை மாதம் மிகப்பெரிய ஏற்றமான மாற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.